நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல்ல இன்னைக்கு 220வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடியில் இருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒரு உச்சி வெயில் நேரத்திற்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டன் வீடு திரும்பும் வழியில் ஒரு காட்டு வழி பாதையில் வந்து நடந்து வராங்க. அப்படி வர்ற வழியில் வந்து ஒரு பனைமரத்திற்கு கீழே ஒரு அதிபயங்கரத்தை கண்டு மிரண்டு போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம்னு ஓடும்போது அவங்களை பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் வந்து அவங்களை படாது பாடுபடுத்திய அந்த அமானுஷ்ய சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு 220வது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. மேலும் இது உங்கள் ராஜா ஸ்டோரி, நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான சம்பவமானது தூத்துக்குடியில் இருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து வீடு திரும்புகிறாங்க. காலையில் இந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு மதிய உச்சி வெயில் நேரத்திற்கு அவங்க வீடு திரும்புகிறாங்க. அதாவது ஒரு டிராக்டர் பாதை, வண்டி பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பகுதியில். அந்த பாதையில் வராங்க. அது ஒரு ஷார்ட்கட் பாதையாக இருந்து வருது. காரணம் என்னென்னா, அவசரமாக அவங்க தனியாக தான் வராங்க. ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க சீக்கிரம் வந்துருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து கிளம்பி வராங்க. இந்த சம்பவமானது ஒரு 2012 அந்த காலகட்டங்களில் தாங்க இந்த சந்திரா அவங்களுக்கு வந்து நடக்குது. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய வழிபாதையில் இருபுறமும் வந்து ஆங்காங்கே ஒரு சில பனைமரங்கள் இருக்குது. கொஞ்சம் புதர்கள் அண்டி போய் கிடக்குது. அந்த பாதையில் உச்சிவெயில் நேரத்துக்கு வரும்போது ஒரு பனைமரத்துக்கு கீழே ஒரு நிழலில் வந்து ஒரு வயதான பாட்டி தலைமுடியை விரித்து கொண்டு உட்கார்ந்துருப்பது போல தெளிவாக தெரியுதுங்க. அந்த பனைமரத்தில் சாஞ்சுக்கிட்டு தூரத்திலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. ஏதோ வழிபோக்கில் போகக்கூடிய பாட்டி அந்த நிழலுக்கு ஒதுங்கி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் நெருங்க அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. காரணம் என்னென்னு, அந்த பாட்டி உட்கார்ந்துருக்கக்கூடிய தோரணையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறிக்கிட்டே கண்டுக்கிடாமல் வந்து அப்படியே போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து ஒரு 4 எட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பாட்டி வந்து ஒரு கனத்த குரலில் வந்து, தாயி எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடு, எனக்கு இளநி கொடுத்துட்டு போதாயி, தாகமாக இருக்குங்க, வா என் கூட வாதாயி அப்படின்னு கூப்பிடுதுங்க. உடனடியாக பதறிக்கிட்டு வந்து 4 எட்டு எடுத்து வச்சவங்க இன்னும் பாட்டி ஏதோ கூப்பிட்ற மாதிரி இருக்குன்ட்டு பதறி போய் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பாட்டி இல்லை. என்னடா இப்போ தானே நம்ம பார்த்தோம், 4 எட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம், இந்த இடத்துல பாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அங்கும் இங்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம இதுக்கு மேலே நிற்க வேண்டான்ட்டு கொஞ்சம் வேகமாக நடைகையை கூட்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போகும்போது இவங்களுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பின்னாடி யாரோ வராங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா, அவங்க உள்ளுணர்வு தனக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்குது. உடனடியாக வந்து அப்படியே மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது யாருமே அந்த இடத்துல இல்லை. என்னடா இது, நம்மளை யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்ட்லேயே அப்படியே நடந்து வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பனை மரத்துக்கு சைடில் இருந்து ஒரு குரல் மட்டும் கேட்குதுங்க. யாரையுமே காணும். தாயி தாகமாக இருக்குது, எனக்கு இளநி கொடுத்துட்டு போதாயி, எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அதற்கப்புறம் பதறி அடித்து நேராக வீட்டை நோக்கி ஓடியாந்துட்டாங்க. வந்தவங்க வந்து விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போய் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போய் கட்டிலும் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலையில் போய் ஒண்டி போய் உட்காந்துட்டாங்க. உடனடியாக வந்து அவங்க அத்தை பார்க்குறாங்க. சந்திரா அவங்களின் அத்தை வந்து என்ன மருமக வந்த மாதிரி இருந்துச்சு, விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு போய் எட்டி பார்க்கும்போது தலைமுடியை விரிச்ச மணிக்கு அந்த பாட்டி எப்படி இருந்துச்சுங்க, பனை மரத்தில் சாஞ்சுக்கிட்டு. அதுபோல் இவங்க மூளையில் போய் சாஞ்சுக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டு அப்படியே கையை 2 கீழே தொங்க போட்டு தலையும் கீழே தொங்க போட்டு அப்படி உட்காந்துருக்குதுங்க. உடனடியாக அவங்க அத்தை பார்த்துட்டு பதறி போய், ஏம்மா சந்திரா என்னாச்சுமா, என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா, அந்த உச்சி வெயில் நேரத்திற்கு வந்திருக்கியே, எதுவும் காய்ச்சல் அடிக்காமல் தலைவலிக்காமல் அப்படின்ட்டு
பக்கத்தில் போய் நின்று கேட்குறாங்க. எந்த ஒரு கேள்விக்குமே வந்து அந்த சந்திரா வந்து பதிலே கொடுக்கவே இல்லை. இவன் உன்னத்தான தாயி அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி தோள்பட்டையில் தாங்க வச்சுருக்காங்க. வச்சதாங்க தாமசம் உடனடியாக தலையை தூக்கி அப்படி முகத்தை காமிச்சிருக்குதுங்க. இவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க அத்தைக்கு வந்து பயம் அள்ளிருச்சு. காரணம் என்னென்னா கண் கருவிலியே கிடையாதாங்க. கண் வந்து அப்படியே வெள்ளையாக இருக்குதாங்க. வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போய் பின்னாடி 2 ஸ்டெப் வந்து ஆகா நம்ம இங்கே நிற்கக்கூடாது, வித்தியாசமாக இருக்காளே அப்படின்ட்டு தாயின்னு அப்படியே கூட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வெளியில் போயிட்டாங்க. அப்படியே போய் பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை போய் கூப்பிட போயிருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த அம்மா வந்து ஒரு ஆன்மீக ஆற்றல் பொருந்திய அம்மா. யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து திருநீர் போட்டு கூட விடக்கூடிய ஒரு அம்மாவாக இருக்கிறாங்க. உடனடியாக வந்து பக்கத்தில் தேடி போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து பாருங்க அப்படிங்கும்போது வந்து அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, பேச்சு கொடுக்குறாங்க. தலை அப்படியே கீழே தொங்கப்பட்ட மாதிரி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா ஏமா சந்திரா என்னாச்சு தாயி, ஏய் தாய் அப்படின்ட்டு தொடும்போது வந்து முசுன்ட்டே இருக்கிறாங்க. அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. அந்த மாதிரி முணங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். என்னடா இது இப்படி முணங்கிக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீர் எடுமா அப்படிங்கும்போது வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் இருந்தாலும் யார் வச்சேன்னு கேட்காம அந்த சந்திராவின் அத்தை வந்து திருநீரை எடுத்து கொடுத்துருக்கு. உடனடியாக அந்த பெரியம்மா அந்த அம்மா வந்து திருநீர் எடுத்து போட்டாதாங்களாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே நார்மலாகி அப்படியே கட்டில் சாஞ்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சரிம்மா சரியாக போகும், கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை கொண்டு வாங்க அப்படிங்கும்போது மஞ்சளை கொஞ்சம் கரெக்ட் தண்ணியை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை குடிமதாயி அப்படின்னு குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க யார் சந்திரா. அந்த நேரத்தில் வந்து கணவர் வந்துடுறாங்க. சந்திராவின் கணவர் பேர் வந்து குமரன்க. 2 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களை வந்து கொண்டு வந்து வீட்டில் விடுறாங்க. காரணம் என்னென்னா அவர் குமரன் வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை வந்து சொந்தமாக வச்சுருக்கிறாங்க. காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு எலக்ட்ரிக் கடை போயிடுவாங்க. அதே மாதிரி மாலையில் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு கடைக்கு போயிடுவாங்களாம் வேலைக்கு. இது போல தான் இருக்குது. இங்கே என்ன சந்திரன் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பிள்ளைங்களை வந்து தனியாக வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரும் அவங்க அத்தை குமரன் அவங்க அம்மா வந்து தனியாக கூட்டு போய் பிள்ளைகளை வந்து விளையாட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா அம்மாவுக்கு நடந்ததை சொல்லும்போது பிள்ளைங்க பார்த்து பதறி இருங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரிப்பா உச்சி வெயில் நேரத்துக்கு எங்கிட்ட போயிட்டு ஒதுங்கி நின்றுப்பா அவ்வளோ தெரியுது, ஏதோ காற்று கருப்பாண்டி இருக்குது, ஒன்றும் இல்லை திருநீர் போட்டேன் சரியாக போகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சந்திராட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப டயர்டில் இருந்ததுனால பேசவே முடியலை. அதுக்கப்புறம் குமரன் அவரை வந்து கூப்பிட்டு அவங்க அம்மா எப்பா ஒன்றும் இல்லை திருநீர் போட்டாச்சு சரியாக போகும், நீ கடைக்கு போப்பா சாயங்காலம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனடியாக குமரன் அவரும் வந்து சரி அம்மா தான் சொல்கிறாங்கல்ல மனைவி இப்போ நார்மலாக தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மா சந்திராவின் அத்தை வந்து பார்த்துக்கிறாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்திராவை எந்த ஒரு தொந்தரவு பண்ணால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இரவு ஒரு 8 மணி 9 மணி வாக்கில் வந்து குமரன் அவர் கடையை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சரி நார்மலாக தானே இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாங்க. அப்புறம் 2 குழந்தைகளுமே அப்பா அம்மா அதாவது சந்திரா குமரன் இவங்க எல்லாருமே ஒரு பெட்ரூம்லையும் அவங்க அம்மா வந்து தனியாக வந்து ஹாலில் வந்து படுத்து தூங்கிடுவாங்க. இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரத்திற்குங்க குமரன் அவருக்கு வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரோ கை தட்டிக்கிட்டு சிரிக்கக்கூடிய சத்தம் கேட்குது. உடனடியாக வந்து அரை தூக்கத்தில் எழுந்து உட்கார்ந்து பார்க்கிறாருங்க. தன் மனைவியை பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாரு. அது கட்டில் எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஓரமாக வந்து சுவரை பார்த்துக்கிட்டு அப்படியே கையை தட்டி தலையை ஆட்டி ஆட்டி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருப்பது போல இருக்குது. இதை பார்த்து பதறி போய் அம்மா சந்திரா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சின்ன பையன் எழுந்துட்டாருங்க. அதாவது ஒரு சின்ன பையன் இருக்கிறாங்க. அந்த பையன் வந்து எழுந்து அவரும் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டார். அம்மா அப்படி பண்ணுறதை பார்த்து உடனடியாக அந்த பெண்ணும் அவங்க மகளும் எழுந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்து பதறிக்கிட்டு இருக்கும்போது உடனடியாக என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சந்திராவுடைய அத்தையும் வந்து எழுந்து ஓடியான்ட்டாங்க. வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து அதிர்ச்சியாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க அவங்க அம்மா பக்கம் போதக்க அப்படி பயப்படுதுங்க. அப்படியே பதறி போய் வெளியில் எழுந்திரிச்சு ஓடத்தான் நிற்கிதுங்க. ஒரு வழியாக வந்து குமரன் வந்து அப்படியே தாக்காட்டி வச்சிருக்கிறாரு. அந்த அம்மா யார் சந்திரா அவங்களுடைய அத்தை வந்து விறுவிறுன்னு போய் அந்த நேரத்துக்கு யாரையும் கூட்டு வர முடியாது. ஏன்னா அன்னைக்கு காலையில் வந்து பக்கத்து வீட்டு அம்மா கூட்டாச்சு, இப்போ இந்நேரத்துக்கு நம்ம போய் யாரை போய் தட்டி எழுப்ப முடியும் அப்படின்ட்டு அந்த குத்துவிளக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து வந்து கொஞ்சம் மேலே போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படி போட்டோடனே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்த்து அப்படியே தலையை சாய்ச்சி சிரிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்களாங்க. அப்படியே மயங்கினவங்க தான் கொஞ்சம் அசந்து தூங்குற மாதிரி தெரியுது. சரிப்பா இனிமேல் எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் காவலுக்கு இருப்பா, பிள்ளைகளை வந்து என் கூட நான் படுக்க வச்சுக்கிறேன்ப்பா, நாளைக்கு இதுக்கு என்னென்னு இப்போ முடிவு எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. யார் சந்திரா அவங்களுடைய அத்தை. சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போங்கும்போது பிள்ளைங்க ரொம்ப பயந்துருச்சுங்க. உடனடியாக வந்து பாட்டியோட பிள்ளைங்க தூங்குது. குமரன் மற்றும் சந்திரா வந்து 2 பேர் இருக்காங்க. சந்திரா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. குமரன் வந்து சரி காவலுக்கு உட்காரலாம் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முடிச்சிருக்கிறாரு. எப்போ அசந்து தூங்கினார்னே தெரியலைங்க. அவரை மறந்து அவர் வந்து மெய் மறந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் வந்து விடிஞ்சதுக்கப்புறம் வந்து சந்திராவின் அத்தை அதாவது குமரன் அம்மா வந்து எழுந்து மருமகன் என்ன செய்தான்னு பார்க்கலாம்ட்டு எட்டி பார்க்கும்போது கதவு லேசாக திறந்துருக்குது. அதை லேசாக தள்ளி விட்டு இப்படி பார்க்கும்போது வந்து
அவங்க மருமகள் சந்திராவை காணும். மகன் மட்டும் நல்லா அசந்து தூக்கிட்டு இருக்கிறாரு. உடனடியாக ஓடியாந்து வந்து என்னப்பா மருமகள் எங்கப்பா சந்திராவங்க ஐயா சந்திராவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குமரனும் பதறி போய் எழுந்து என்னம்மா தெரியலையம்மா வீட்டுக்குள்ளே இல்லையா அப்படிங்கும்போது எப்பா நீ காவலுக்கு இருப்பான்னு தானே சொன்னேன், நீ எப்பப்பா தூங்கணும் அப்படிங்கும்போது எப்படி தூங்குனேனே தெரியலம்மா, என்னம்மா ஆளை காணுமா அப்படின்ட்டு எல்லாரும் பயந்து போய் தட்டு தட்டாக தேடிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு செய்தி ஒன்று வருதுங்க. காலையில் விடிய காலை நேரத்துக்கு அந்த காட்டு வழி பாதையில் வந்து வேலைக்கு போகக்கூடியவர்கள் காட்டு வேலைக்கு போகக்கூடியவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. சந்திரா அந்த இடத்துல வந்து அந்த பனைமரத்துக்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, தலைமுடியை விரிச்சுக்கிட்டு. என்னதான் இங்கே உட்காந்துருக்க வாமான்னு சொல்லி கூப்பிட்டாலும் வர்றதே கிடையாதாங்க. யாருக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்குறது இல்லையா. தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே இளநி விடு எனக்கு அப்படின்ட்டே தான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை வீட்டில் சொல்லும்போது எல்லாரும் பதறி போய் சரி உடனடியாக இது என்னங்கிறத பார்க்கணுன்ட்டு குமரன் மற்றும் அவங்க அத்தை வந்து பதறி அடித்து ஓடி போய் மல்லு கட்டி தாங்க மற்றவர்கள் உதவியோடு தான் வந்து தூக்கிட்டு வராங்க. ஏன்னா நடந்து வரமாட்டேங்க, அங்கே வரவே மாட்டோம்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த விட்டு. அப்படி தூக்கிட்டு வந்த உடனே வீட்டில் கொண்டு வந்து விட்டோடனே அக்கம் பக்கத்து நபர்கள் எல்லாருமே எப்பா இது வேறு மாதிரி ஏதோ ஒரு கோளாறாக இருக்குப்பா, இப்போ 2-3 ட்ரிப் ஆகிப்போச்சு, நேற்றுக்கு இன்றைக்கு மட்டும் 3 ட்ரிப் ஆகிப்போச்சு, இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய இசக்கியம்மன் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் இது என்னங்கிறத சரி பண்ணிருங்கன்னு சொல்லி அந்த திருநீர் போடக்கூடிய அம்மாவும் சரி மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க. உடனடியாக வந்து அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு இசக்கியம்மன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த கோவிலுக்கு எப்படியோ சந்திரா அவங்கள வந்து மல்லு கட்டி தாங்க தூக்கிட்டு போகிறாங்க. காரணம் என்னென்னா வரமாட்டோம்னு அவ்வளோ அடம் பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தவங்களை வந்து மல்லு கட்டி கோயில் வளாகத்தில் கொண்டு போய் விட்ட உடனே அந்த இசக்கியம்மன் கோயில் பூசாரி பார்த்த உடனே கணிச்சிட்டாருங்க, இந்த பெண் உடம்புல ஏதோ ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத, அங்கே உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை உட்கார சொல்லிட்டு இவங்க வந்து இசக்கியம்மனுக்கு வந்து அப்படியே இந்த பூஜைகள் தீவாராதனை எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு பாத்திரத்தில் வந்து தீர்த்த நீர் மாதிரி ஏதோ கொண்டுட்டு நேரம் அந்த சந்திரா அவங்க பக்கம் வந்து நின்று யாருதாய் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, தலையை கீழே குனிஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குதுங்க. சந்திரா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னைத்தானே வந்திருக்கிறது யார், இந்த புள்ள உடம்புல வந்து பிடிச்சி ஆட்டுறது யார், இப்போ பதில் சொல்கிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த நீர் எடுத்து மேலே லேசாக தெளிச்சது தாங்க. உடனடியாக எரியுது என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என் பேர் முப்பிடாதீ, எனக்கு ஊர் வந்து பக்கம்தான் அப்படிங்குது. பக்கமா சரி எதுக்கு நீ இந்த புள்ள உடம்புல வந்து பிடிச்சிருக்க அப்படிங்கும்போது எனக்கு தாகமாக இருந்துச்சு, இந்த பாதையில் இவ தான் போனால் அந்த நேர காலம் இருக்க போய் நான் இவளை பின்தொடர்ந்து வந்துட்டேன், எனக்கு ஏதாவது கொடுப்பான்னு வந்தேன், எனக்கு எதுவுமே கொடுக்கல, நீங்கள் கொடுங்க நான் போயிருந்தேன் அப்படிங்குது. எப்படி இறந்து போனால் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது வெயில் கொடுமை தாங்க முடியாமல், இது வந்து ஒரு வயதான பாட்டியாங்க, முப்பிடாதியாம் பேர், வெயில் கொடுமை தாங்க முடியாமல் அப்படியே நடைபாதையில் நடந்து வந்திருக்குதுங்க. ஏதோ காட்டு வேலைக்கு போயிட்டு அப்படி வந்த இடத்துல வந்து அந்த பனைமரத்து நிழலில் கொஞ்ச நேரம் அசந்து உட்கார்ந்த இடத்துல வந்து எப்படியோ நீர் சத்து குறைஞ்சா இல்லை என்னன்னு தெரியலங்க, அந்த வயதான பாட்டி வந்து அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிருச்சு. அதில் இருந்து அந்த பாட்டியின் ஆன்மா அங்கே தான் சுற்றுதாங்க. அது அப்படியே தெளிவாக வந்து நம்ம சந்திரா அவங்க வாய்னாலேயே சொல்லுது, இப்போ நான் தாகத்தோடு இருக்கேன், என் தாகத்தை தணிச்சிருங்க, நான் போயிருந்தேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துலேயே வந்து கொஞ்சம் பனைமரங்கள் தென்னை மரமெல்லாம் இருக்குதாங்க அந்த கோயிலுக்கிட்ட. உடனடியாக வந்து இளநிகளை வந்து கொஞ்சம் பறிக்க சொல்லி அந்த சந்திரா அவங்களுக்கு வெட்டி கொடுக்குறாங்க. சந்திரா உடம்புல இருக்கக்கூடிய அந்த முப்பிடாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டியின் ஆன்மா வந்து நிறையா குடிச்சிருக்குதுங்க. வயிற்றுக்கு நல்லா அந்த இளநியை குடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்குது. உடனே கோயில் பூசாரி இப்போ நீ போயிருதியா என்ன, நீ கேட்டதை கொடுத்துட்டோம்ல அப்படிங்கும்போது போயிருந்தேன் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து சத்திய வாக்கு கேட்டிருக்கிறாருங்க அந்த கோயில் பூசாரி. இனி யார் உடம்புல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது எனக்கு தாகமாக இருக்குதே அப்படிங்கும்போது உனக்கு வெள்ளிக்கு வந்து அந்த இளநியை வெட்டி அந்த இடத்துல வச்சிருவோம், நீ உன் தாகத்தை தீர்த்துக்க, ஆனால் யாரையும் வந்து இனிமேல் நீ பின்தொடரக்கூடாது, எந்த ஒரு சிக்கலும் உண்டு பண்ணக்கூடாது, இந்த பெண்ணை இப்போ நீ விட்டு உடனே போகணும், சத்திய வாக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி வந்து கேட்கும்போது அந்த சந்திரா அவங்க உடம்புல உள்ள முப்பிடாதி அந்த பாட்டியின் ஆன்மா வந்து சத்திய வாக்கு கொடுத்துட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த முப்பிடாதி அந்த ஆன்மா வந்து வேற யாருக்கும் இந்த தொந்தரவும் கொடுத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கப்புறம் கிடையாதுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த சந்திரா அவங்களுக்கு வந்து 2012 இந்த ஆன்மா தாக்கம் இருந்திருக்குது. அதற்கு சரியாக ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒரு 2 நபர்களுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து இந்த பாட்டியின் ஆன்மா வந்து பயமூர்த்தி விட்டுருக்கு, அச்சப்படுத்தி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறாங்க சந்திரா. அவங்க தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சாங்க நண்பர்களே. மேலும் சந்திரா அவங்களுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ஒரு 3 வெள்ளிக்கிழமை 3 செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சந்திரா அவங்க கைனால் வந்து இளநியை வெட்டி சீவி அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்மாவின் தாக்கங்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சு, குறைஞ்சி போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைங்கும் போது அப்படியே கைவிட்டுட்டாங்களாம். ஆனால் இருந்தாலும் அந்த கோயில் நிர்வாகம் வந்து அடிக்கடி வெள்ளிக்கிழமைக்கு வந்து அந்த பகுதியில் வந்து இளநியை வெட்டி சீவி வச்சிருமா. ஏன்னா ஒரு வயதான ஒரு பாட்டியின் ஆன்மா அந்த பகுதியில் அதோடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கும், அது வரைக்கும் அதோடைய தாகத்தை தணிச்சிரும்னு சொல்லி இந்த கோயில் நிர்வாகம் கோயில் பூசாரி இவங்க தான் வந்து அடிக்கடி வந்து அந்த இடத்துல வெட்டி வைக்கிறது வாடிக்கையாக இருந்து வரதான் நண்பர்களே. மேற்கொண்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவத்தை வந்து நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க.
மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவேங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.